பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அநேக மனிதர்களை நாம் கண்டுகொள்வதே இல்லை. அப்படி கண்டுகொள்ள தவறிய மனிதர்களுக்கு பின்னால ஏகப்பட்ட செய்திகளை நம்ம பரிசுத்த வேதாகமத்தில் பார்க்க முடியும். அப்படி நாம் கண்டுகொள்ள தவறிய ஒரு சகோதரியை பற்றி இந்த செய்தியில நம்ம பார்க்க போகிறோம். அவங்களுடைய பெயர் யோகபேத் என்பது. தேவனுடைய தாசனாகிய மோசேயை பெற்றெடுத்த இந்த யோகபேத்துக்கு பின்னால் இருக்கிற ஆச்சரியமான செய்திகள் என்ன? இவைகளை பார்த்து நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். வாங்க பதிவுக்குள்ள போலாம். யோகபேத் என்கிற எபிரேய பெயருக்கு யெகோவா மகிமையுள்ளவர், யாவே இஸ் க்ளோரி என்று பொருள். இந்த யோகபேத்தினுடைய அப்பா பெயர் லேவி. இஸ்ரேல் மக்கள் எகிப்தில் அடிமைகளாக இருந்த காலகட்டத்தில் இந்த லேவிக்கு மகளாக பிறந்தவர் தான் யோகபேத். யோகபேத்துடைய கணவர் பெயர் அம்ராம். இவரும் லேவியின் புத்திரரில் ஒருவராக இருக்கிறார். இந்த யோகபேத்துக்கு அம்ராம் என்பவர் தந்தை வழி உறவை சார்ந்தவர். குறிப்பாக இந்த அம்ராமுக்கு யோகபேத் அத்தை முறையாகிறது என்று சொல்லப்படுகிறது. திருமண சட்டத்திட்டங்கள்ல உறவு முறைகள் எல்லாம் மோசேக்கு பின்பாகத்தான் வடிவமைக்கப்படுகிறது. இந்த யோகபேத் மற்றும் அம்ராமுக்கு 3 பிள்ளைகள். முதலாவது பிறந்தவர் மிரியாம், இரண்டாவதாக பிறந்தவர் ஆரோன், மூன்றாவதாக பிறந்தவர் தான் மோசே. இந்த யோகபேத்துக்கும் அம்ராமுக்கும் மிரியாமும் ஆரோனும் பிறந்தபோது அப்போதிருந்த பார்வோன் மூலமாக ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் மூன்றாவதாக மோசே பிறந்தபோது சூழ்நிலைகள் மாறியிருந்தது. யோசேப்பை அறியாத ஒரு புதிய பார்வோன் தோன்றி எபிரேயர்கள் பலுகி பெருகுவதை விரும்பாமல் அவர்களுக்கு பிறக்கிற ஆண் குழந்தைகளை எல்லாம் நைல் நதியில போட்டு விடும்படி உத்தரவிட்டிருந்தான். அதற்காக சிப்போரால் பூவால் என்கிற மருத்துவச்சிகளையும் அவன் நியமித்து வைத்திருந்தான். இந்த மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால எபிரேயர்களுக்கு பிறக்கிற குழந்தைகள் ஆண் குழந்தையாக இருந்ததே அப்படின்னா அந்த குழந்தைகளை எப்பாடுபட்டாவது காப்பாற்ற முயற்சி செய்தார்கள். பார்வோன் இதை குறித்து கேள்வி எழுப்பின போது எபிரேய ஸ்திரீகள் பலன் கொண்டவர்கள், நாங்கள் போவதற்கு முன்பாகவே அவர்களுக்கு பிரசவம் நடந்து விடுகிறது, ஆகவே நாங்கள் ஒன்றும் செய்வதற்கில்லை என்று சொல்லி பதில் கொடுத்தார்கள். இந்த மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயப்பட்டு நடந்தபடினாலே அவர்களையும் அவர் குடும்பங்களையும் தேவன் தலைக்கு செய்தார், ஆசீர்வதித்தார் என்றும் பார்க்க முடியும். மருத்துவச்சிகளுடைய பிரச்சனைகள் அத்தோடு கூட முடிந்தது. ஆனால் எகிப்தில அடிமைக்கு பிறந்த ஒரு ஆண் குழந்தையை வளர்த்துவது பார்வோனுடைய சட்டத்திட்டங்களுக்கு முன்பாக மிகப்பெரிய சவாலாக இருந்த விஷயம். ஆகவேதான் யோகபேத் தனக்கு மூன்றாவதாக ஒரு மகன் பிறந்த போது அதை காப்பாற்ற முடிவெடுத்தார். அந்த குழந்தை மிகவும் அழகுள்ளதென்று கண்டார். அழகு மாத்திரமல்ல, அதை குறித்த தேவனுடைய திட்டமும் சித்தமும் உண்டென்பதையும் இந்த யோகபேத் அறிந்தார். காரணம் என்ன அப்படின்னா, இந்த யோகபேத்தும் யாவே என்கிற தேவனை நம்புகிற ஒரு விசுவாசியாக இருந்தார். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அதே போல எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தையும் வாசித்து பாருங்கள். மற்ற அநேக விசுவாச வீரர்களைப் போலவே இந்த யோகபேத்தும் ஒரு விசுவாச வீராங்கனையாக இருந்தவர் என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள முடியும். எல்லாம் வல்ல தேவன் எங்களோடு கூட இருக்கும்போது எகிப்திய சட்டத்திட்டங்கள் எங்களை என்ன செய்திடும் என்று தைரியமாக அந்த குழந்தையை 3 மாதம் வீட்டிலே வளர்த்தார். இப்படி ஒரு ஆண் குழந்தை அடிமையினிடத்தில் இருக்கிறது என்று சொல்லி பார்வோனுடைய ஆட்கள் கண்டால் அந்த குழந்தையை வலுக்கட்டாயமாக பிடுங்கி எடுத்து கொண்டு போய் நைல் நதியிலே போட்டு கொன்று விடுவார்கள். ஆகவே இந்த யோகபேத் விசுவாச தாய் ஒரு முடிவெடுத்தார், தன் பிள்ளையை எப்படியாகிலும் காப்பாற்ற வேண்டும் என்று. ஆகவே தன் கைகளினாலே ஒரு நாணல் கூடையை பின்னி அதிலே அந்த குழந்தையை வைத்து நைல் நதிக்கரையிலே தண்ணீர் வருகிற இடத்திலே அந்த கூடையை வைத்து அனுப்பிவிட்டால் அதை கண்காணிக்கும்படி தன்னுடைய மூத்த மகள் மிரியாமை நியமிக்கிறார். ஒரு புத்திசாலியான தாயாக மட்டுமல்ல, ஒரு விசுவாச தாயாக இப்படிப்பட்ட காரியங்களை அவர் செய்கிறத நம்ம பார்க்க முடியும். அந்த குறிப்பிட்ட நேரத்தில் தன் குழந்தையை மரணத்துக்கும் ஜீவனுக்கும் நடுவாக விடுகிறதை பார்க்க முடியும். மரணமா ஜீவனா என்று வருகிற ஒவ்வொரு கடினமான சூழ்நிலையிலையும் நாம் தேவனை நம்பி ஜீவனுக்கு ஏதுவான முடிவுகளை எடுக்க வேண்டியது எவ்வளவு அதிகம் என்பதை இந்த நிகழ்வு காண்பிக்கிறது. அந்த நாணற்கூடை நைல் நதியிலே புறப்பட்டு பார்வோனுடைய குமாரத்தின் இடத்தில் சேர்கிறது. அது எபிரேய குழந்தை என்று கண்டு அதை வளர்க்க அந்த பார்வோனுடைய குமாரத்தை தீர்மானிக்கிறார். இதை எப்படி வளர்த்துவது என்று யோசிக்கும் போதே மிரியாம் சென்று ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். நான் ஒரு எபிரேய தாயாரை அழைத்து வரட்டுமா இந்த குழந்தைக்கு பால் கொடுப்பதற்கு என்று கேட்கிறார். பார்வோனுடைய குமாரத்தையும் அதற்கு ஒப்புக்கொண்டு சம்பளத்திற்காக ஆள் அமர்த்த முடிவு செய்கிறார். இந்த மிரியாம் தன்னுடைய தாயாரை, அந்த மோசே என்கிற குழந்தையின் தாயாரை தான் அழைத்து வருகிறார். இப்பொழுது யோகபேத் சம்பளம் பெற்றுக்கொண்டு தன்னுடைய குழந்தைக்கே பாலூட்டப் போகிறார். இது எல்லாம் சர்வசாதாரணமாக நடந்துவிட்ட நிகழ்ச்சிகள் அல்ல. எல்லாம் தேவனுடைய சித்தத்தின்படி, திட்டத்தின்படி, தேவ செயலாக நடந்த காரியங்கள் என்பதை நீங்களும் நானும் நிச்சயமாகவே விசுவாசிக்க வேண்டும். தண்ணீரிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த குழந்தைக்கு பார்வோனுடைய குமாரத்தி மோசே என்று பெயர் வைக்கிறார். மோசே என்று பெயர் வைப்பதற்கு காரணம் துத்மோஸ் என்கிற ஒரு பார்வோனுடைய பெயர். அது எப்படி இஸ்ரேல் மக்களுக்கு தங்கள் குழந்தைகளுக்கு முன்னோர்களுடைய பெயரை வைப்பது வழக்கமோ அதே போல எகிப்து பார்வோன்களுடைய வீட்டிலும் தங்களுடைய முன்னோர்களுடைய பெயரை வைப்பது வழக்கம். துத்மோஸ் என்பது ஒரு பார்வோனுடைய பெயராக இருந்திருக்கலாம். அந்த பெயரினுடைய பிற்பகுதியை தான் மோசே என்று சொல்லி பார்வோனுடைய குமாரத்தி மோசேக்கு சூட்டுகிறார். இப்படி மோசேக்கு எபிரேய பெயர் அல்ல, எகிப்திய பெயர் சூட்டப்பட்டது.
இந்த மோசேயுடைய உண்மை தாயார் யோகபேத் ஒரு விசுவாச வீராங்கனையாக இருந்ததுனால தன்னுடைய பிள்ளை காப்பாற்றப்பட வேண்டும் என்று நிச்சயமாகவே ஜெபம் செய்திருப்பார். தேவன் தன்னுடைய பிள்ளையை காப்பாற்றுவார் என்று நிச்சயமாகவே அந்த யோகபேத்திடம் நம்பிக்கையும் விசுவாசமும் மிக அதிகமாக இருந்தது. இந்த ஜெபமும் விசுவாசம்தான் மோசேயை பிற்காலத்தில் தேவனுடைய சமூகத்திலிருந்து அழைப்பு பெற்று தேவனை முகமுகமாக தரிசித்து 10 கட்டளைகளை பெற்று நியாயப்பிரமாணங்களை பெற்று தேவனுக்கும் மனிதர்களுக்கும் நடுவான ஒரு மத்தியஸ்த ஊழியத்தை செய்ய வைத்து ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசியாக வைத்திருந்தது. அதுபோல பரிசுத்த வேதாகமத்தினுடைய 5 ஆகம புத்தகங்களை எழுத வைத்தது. அப்படின்னா இதற்கெல்லாம் அடித்தளமாக இருந்தது மோசேயுடைய தாயார் யோகபேத்தினுடைய நம்பிக்கையும் விசுவாசமும் தான். எல்லாவற்றுக்கு மேல அந்த பிள்ளைகள் மேல தேவன் பாராட்டின கிருபை மிகவும் பெரியது. தேவனுடைய சித்தத்தினாலேயும் திட்டத்தினாலேயும் மோசே அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஊழியக்காரர் ஆனார். மோசேயோடு கூட உடன் பிறந்தவர்கள் இந்த யோகபேத், அம்ராமுடைய முதல் பிள்ளை மிரியாம். இஸ்ரேல் புத்திரர் நடுவே தேவனை துதித்து பாடுகிற ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தவர் தான் மிரியாம். அடுத்த அண்ணன் ஆரோனை எடுத்துக்கொண்டால் தேவனுடைய வாயாக மாற்றப்பட்டு மோசேயினுடைய ஊழியத்திலே ஒரு உடன் ஊழியராக மாற்றப்பட்டவர் தான் ஆரோன். ஆசாரியத்துவத்தின் முதல் நபராக அந்த ஆரோன் ஆக்கப்பட்டார். மாத்திரமல்ல, முதல் பிரதான ஆசாரியனாக ஆரோன் ஆக்கப்பட்டார். இப்படி ஒரு குடும்பத்தில் பிறந்த 3 பிள்ளைகளுமே தேவனுடைய ஊழியர்களாக மாறினார்கள். அப்படின்னா அவர்களுடைய தாயாருடைய கண்ணீரின் ஜெபம் நிச்சயமாக அடித்தளமாக இருந்திருக்கும். ஒரு பெற்றோராக அவர்கள் தேவன் மேல் வைத்த மாபெரும் விசுவாசம் அதற்கு காரணமாக இருந்திருக்கும். விசுவாசத்தினாலே மோசேயின் தாயார், விசுவாசத்தினாலே மோசேயின் தகப்பன், விசுவாசத்தினாலே மோசே என்றெல்லாம் நம்ம பார்க்கும்போது அந்த மொத்த குடும்பமுமே தேவன் மேல் வைத்த விசுவாசத்தினாலே செயல்பட்டார்கள் என்பதை பார்க்க முடியும். நம்முடைய வாழ்வின் சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி, சட்டதிட்டங்களோ மனிதர்களோ சூழ்நிலைகளோ எப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் விசுவாசத்தோடு தேவன் காட்டுகிற, தேவன் கொடுக்கிற ஆலோசனையின் பேரில் ஜீவனுக்கு ஏதுவான முடிவுகளை நீங்களும் நானும் எடுத்தால் மட்டும் போதும். மற்றவைகளை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். லட்சக்கணக்கான இஸ்ரேல் புத்திரரை வழிநடத்தினவர் மோசே. இந்த மோசேயை தேவன் பக்கத்தில் வழிநடத்தினவர் மோசேயினுடைய தாயார். மிரியாமையும் ஆரோனையும் தேவன் பக்கம் வழிநடத்தியது அவர்களுடைய தாயார். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே நீங்களும் நானும் தேவனுடைய வார்த்தையினாலே வழிநடத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆகவே மோசேயினுடைய தாயார் அந்த யோகபேத் போல, அவருடைய தகப்பனார் அம்ராம் போல தேவனிடத்தில் விசுவாசம் வைத்து செயல்பட நீங்களும் நானும் அழைக்கப்படுகிறோம். அதையும் தாண்டி மோசே போல, மிரியாம் போல, ஆரோன் போல தேவனுக்கு ஊழியம் செய்யும்படியும் நாம் அழைக்கப்படுகிறோம். அநேகருடைய ரட்சிப்பு நம்முடைய கரங்களில் உண்டு. தேவன் நம்மை காப்பாற்றுவார், நம்முடைய தேவைகளை சந்திப்பார், எல்லாவித சூழ்நிலைகளிலிருந்தும் நிச்சயமாக கரம் தூக்கி எடுப்பார். தொடர்ந்து விசுவாசத்தோடு ஓடுவோம். மீண்டும் நல்லதொரு செய்தியோடு கூட நாம் சந்திப்போம். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.